இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி உங்களால சொல்ல முடியுங்களா? அமித்ஷா அவர்கள் இங்க வந்தது எதற்காக வந்தார், அவரோட அந்த வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது, அவர் என்ன பேசினார்ன்றத கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுங்களா? பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 2026க்கான சட்டமன்ற தேர்தல் பணிகளை மிக சிறப்பான முறையில மேற்கொண்டு வருகின்றன. அதன் அடிப்படையில முதலாக தங்களுடைய கிளை பொறுப்பாளர்கள் மாநாட்டை, அதாவது 5 பாராளுமன்ற தொகுதிகள், 28 தொகுதிகளாக சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவற்றுக்கான கிளை அந்த சட்டமன்ற பொறுப்பாளர்களை, கிளை உறுப்பினர்களை மாநாடாக நடத்தி அவர்களிடத்துல எப்படிப்பட்ட தேர்தலுக்கான வேலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைப்பதற்காக கிட்டத்தட்ட 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திலும் இந்த மாநாடானது நடைபெறவிருக்கிறது. ஒவ்வொரு 10-15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாநாடானது பல இடங்களிலே, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் போன்ற இடங்களிலே நடைபெறும். அதனுடைய முதல் வாய்ப்பாக, முதல் கூட்டமாக, முதல் மாநாடாக நேற்றைய தினம் திருநெல்வேலியில, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான அந்தந்த கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்ட கிளைகளிலிருந்து எங்களுடைய தொண்டர்கள் வந்திருந்தார்கள். அதனுடைய மாநாடு நடந்தது. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக சிறப்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு தொண்டர்கள் எப்படியெல்லாம் இந்த வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும், எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சோதனைகளை மக்களிடத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லிய ஒரு கூட்டம். இது தொடர்ந்து நடைபெறும். அதனுடைய முதல் நிகழ்ச்சி தான் நேற்றைய தினம் நடந்தது. நன்றி சார். இப்ப என்னன்னா, சமீப நாட்களாக பிரதமர் ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், தமிழ்நாடை நிறைய விசிட் பண்றாங்க. இது என்ன காரணத்தினால சார்? இது இந்த கேள்வியே சரியான கேள்வி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய நாடு, நாம் எங்க இருக்கிறோமோ எங்க வேண்டாமனாலும் செல்லலாம். அதுல ஏன் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்ற கேள்வி அவசியம் இல்லாத ஒன்று என்று நான் நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு கேட்கல, அடிக்கடி வர மாதிரி இருக்கே. எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால இதுல ஒன்றும் பெரிய வியப்புக்கான விஷயமோ அல்லது குறிப்பிடத்தக்கவோ ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து நம்ம கேள்விக்கு போகலாம் சார். இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மசோதாவின் அடிப்படையில கடுமையான குற்ற வழக்குகள்ல கைதாகி இந்த ஜாமீன் எல்லாம் மறுக்கப்பட்டு 30 நாட்களுக்கு மேல சிறையில இருக்கும் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது பிரதமர் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், மத்திய மாநில அமைச்சர்களாகட்டும், இவங்களெல்லாம் பதவி நீக்க செய்ய முடியும்னு சொல்லப்படுது. இந்த மசோதா கொண்டு வர என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதாவது நமது நாட்டில அரசியல்வாதிகளுடைய, அதுவும் குறிப்பாக ஊழல் அரசியல்வாதிகளுடைய, முறைகேடு செய்யப்படக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கொட்டம் மிக மோசமாக இருக்கிறது. பல்வேறு வழக்குகள்ல தீர்ப்பு கொள்வதற்கு தாமதமாகிறது. அதற்கு காரணம், ஊழல்கள், முறைகேடுகள் பல செய்தவர்கள் கூட தொடர்ந்து அவர்கள் பதவியிலே இருப்பதனால்தான் என்பதை நாம் மிக தெளிவாக ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இதை உணர்ந்திருப்பார்கள். இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதுதான் ஒவ்வொரு முறை சொல்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. தங்களுடைய அதிகாரத்தை வைத்து, தங்களுடைய அதிகாரத்தை வைத்து இன்ஃபுளுயன்ஸ் செய்யக்கூடிய, ஆளுமை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அது தவறுதான் என்றதுல எந்த குற்றமாக இருந்தாலும் அது தவறுதான் என்பதுல மாற்று கருத்தே யாருக்குமே இருக்க முடியாது. அதன் அடிப்படையில நாம் பார்த்திருக்கிறோம், டெல்லியில திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியும் இருந்து அவர் முதலமைச்சராகவே தொடர்கிறார். சிறைக்குள்ளே எந்த ஒரு தொடர்பும் இல்லாத, மக்கள் தொடர்பே இல்லாத, மக்கள் பணி ஆற்ற முடியாத ஒருவர் முதலமைச்சராக எப்படி இருக்க முடியும்? அவருடைய அந்த பணி எப்படி, அவருடைய அந்த பொறுப்பின் மூலமாக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை செய்ய முடியும், தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும்?
அதே போல செந்தில் பாலாஜி ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறைக்குள்ள இருந்தாலும் கூட அமைச்சராக இருந்தால் பிறகு நீதிமன்றத்தினுடைய ஆலோசனையின்படி அல்லது குட்டின்படி முதலமைச்சர் வந்து மாற்றி அமைத்தார். இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஒரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அமைச்சராக இருந்து வேலை வாங்கி தருகிறேன் என்று மோசடி செய்து அதன் மூலம் சிறைக்கு சென்ற ஒருவர் கூட அமைச்சராக தொடர முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் தங்களுடைய பதவியை இழந்துவிடக் கூடாது. அது இருந்தால்தான் அந்த வழக்குகளில் தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் அரசியலமைப்பு 130வது சட்ட திருத்தத்தின்படி 5 வருடங்களுக்கும் மேலாக தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளில் 30 நாட்களுக்கும் மேலாக கைதாகியோ அல்லது நீதிமன்ற காவலிலோ 30 நாட்களுக்கும் மேலாக இருந்தால், அதாவது பிணை கிடைக்காதவர்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு வாரம் 2 வாரத்துல பிணை பெயில் கிடைக்கலன்னு சொன்னா 30 நாட்களுக்கு மேலாக இருந்தால் அவர்களுடைய பதவி தானாகவே போய்விடும் என்பதற்கான ஒரு சட்டம் தான். இதை ஒரு குழந்தை கூட வரவேற்கும். நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட வரவேற்கும். உலகம் முழுக்க இது ஒரு பெரிய மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். ஊழலுக்கு எதிரான, முறைகேடுகளுக்கு எதிரான, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிரான மிக சிறந்த ஒரு சட்டமாக இது இருக்கும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால், இதை நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எல்லாரும் நிறைய எதிர்கட்சிகள் எதிர்த்திருக்கிறாங்க. அதனால் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி எதிர்க்கிறார் என்றால், இதை வைத்து இவர்கள் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை வைத்து பழிவாங்கும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, அமலாக்கத்துறை வந்து இது வரைக்கும் அரசு தான் பண்றாங்க, ஆனா 2% தான் இதுல வந்து கன்விக்ஷன் ரேட், அதாவது தண்டனை கொடுக்கப்படுவது அமலாக்கத்துறை விசாரணை செய்த வழக்குகள்ல 2% மட்டும்தான் தண்டனை பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சும்மா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, ஹராஸ் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. அது பொருளாம் இல்லை. உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறையினுடைய இந்த கன்விக்ஷன் ரேட், அதாவது அமலாக்கத்துறை விசாரித்த வழக்குகள்ல இதுவரையிலும் பாத்தீங்கன்னா 93.36% தண்டனை பெறப்பட்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது அமலாக்கத்துறை விசாரித்த வழக்குகள்ல தீர்ப்பு வெளிவந்ததுல 47 வழக்குகள்ல இது வரைக்கும் தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. அதுல 44 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், 3 பேர் மட்டும் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 93.6% தான் கன்விக்ஷன் ரேட். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா 2%. அதனால இது வந்து அமலாக்கத்துறையே வேஸ்ட் இப்படி பேசுறாங்க. அப்படி இல்லை. அமலாக்கத்துறை வழக்குகளை, அதாவது அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க, அமலாக்கத்துறை பெரும்பாலான எஃப்ஐஆர் போடுறாங்க. 2018 ஒரு சட்டம் வந்துச்சுங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா FEOA அப்படின்னு பேரு. அது வந்து நம்முடைய தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது அவங்களை அறிவிக்க வேண்டும்னு அந்த 2018 பிஜேபியினுடைய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில இதுவரையில் நாம வந்து 24 பேரை நாம வந்து தப்பியோடிய குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்துல சொல்லி, அதுல 14 பேர், நீரவ் மோடி, விஜய் மல்லையா உட்பட 14 பேரை வந்து தப்பியோட குற்றவாளிகளாக, ஃபியூஜிட்டிவ் அஃபெண்டர்ஸா நாம இந்த அமலாக்கத்துறை அறிவித்து இதுவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த 14 பேருடைய சொத்து மட்டுமே 900 கோடி ரூபாயை நாம முடக்கி இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்லன்னு சொன்னா, எங்க திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எந்த அளவிற்கு மோசம்னு பிரியா நீங்க மக்களுக்கு தெரியணும். முதல்ல இதை நான் வந்து உங்க தொலைக்காட்சி உங்களுடைய நிறுவனத்தின் மூலமா நான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த PMLA சட்டம், அதாவது 2003 இது வருது. இதுல வரும்பொழுது என்ன, சட்டவிரோத பணிமாற்ற சட்டம். அப்போ 2005 ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் தான் இது அமலுக்கே வருது, இந்த சட்டம் PMLA, அதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம். அது வரையிலும் பெரும்பாலும் அமலாக்கத்துறை வந்து
இந்த கஞ்சா வழக்கு மாதிரியான போதைப் பொருட்கள் வழக்குல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2005 இருந்து 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த குற்ற சொத்துக்கள் இருக்கு பாருங்க, யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களுடைய, அதாவது சட்டவிரோதமாக பணம் ஈட்டி பணம். அதை சொத்துக்களாக மாற்றிய இதுல இந்த சொத்துக்களை பாத்தீங்கன்னாக்க மொத்தமே 5171 கோடி ரூபாய். அந்த 10 வருடங்கள்ல 2005 இருந்து 2014 வரலாம் ஓகே 5171 கோடி ரூபாய் சொத்துக்கள், அந்த மோசடி ஓகே செய்த சொத்துக்களை நாம முடக்கி இருக்குது இந்த அமலாக்கத்துறை. ஆனால் ஓகே அதே சமயம் 2014 இருந்து 2024 வரைக்கும் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1,54,594 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கிறது. இங்க அமலாக்கத்துறைய எப்படி இவங்க குறை சொல்லுவாங்க, அமலாக்கத்துறை செயல்படலன்ட்டு? அமலாக்கத்துறை பழிவாங்க. அமலாக்கத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை விட 93.36% கன்விக்ஷன் ரேட்டு, 1,54,594 கோடி ரூபாய் அப்படின்றது எல்லாமே. நீங்க லாஸ்ட் இயர் மட்டுமே பாத்தீங்கன்னா 30,036 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன போன நிதியாண்டு ஓகே மட்டுமே. அதனால இது முழுக்க முழுக்க அச்சத்துல, பயத்துல, ஐயோ இது இந்த சட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம பதவியில இருக்க முடியாது. ஏன்னா ஊழல் செய்யாத இவங்களால இருக்க முடியாது. இந்த கட்சிகள் எல்லாம் ஊழல் செய்யாம இருக்க முடியாது. அப்போ ஊழல் செய்பவர்கள் தானே பயப்படணும், லஞ்சம் வாங்குபவர்கள் தானே பயப்படணும். கொலை கேஸ் இது பத்தி எல்லாம் இல்ல. இதுல மிக முக்கியமா இந்த ஊழல்வாதிகள். அப்போ குற்றம் செய்பவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி ஏன் அமலாக்கத்துறையில ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா, சமீபத்துல பிரியா பாத்தீங்கன்னா, நாம திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமீப காலமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். KKSSR ராமச்சந்திரன், அதே மாதிரி தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி, பொன்முடி, இப்படி பல அமைச்சர்கள் 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள்ல அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவங்க பெயில்ல இருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 10 வருஷம் அந்த இது எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கேஸ் எல்லாம். இவங்க ஆட்சிக்கு ஓகே வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதிகாரத்துல, அதுதான் சொன்னேன், இந்த பதவியில இருப்பதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வேறு நீதிமன்றங்களுக்கு அதை மாற்றிக்கொண்டு தங்களை விடுவித்துக் கொண்டனர். அரசு தரப்பு என்ன ஆகுதுன்னா, ப்ராசிக்யூஷன் இவங்களுக்கு ஆதரவா போய் இவங்க மேல வழக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு சொன்னதுனால விடுவிக்கப்பட்டு விடுவார். இதை நான் சொல்ல, நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது ஒரு ஓகே மோசடி, இது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓகே இவங்க என்ன பண்றாங்க, அப்போ இந்த மாதிரியான நபர்களை நாம என்ன செய்வது? செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை நீங்கள் எப்படி அடக்குவீர்கள்? இதற்காகத்தான் இந்த சட்டம். அதாவது ஒரு அரசு ஊழியர் பிரியா, ஒரு அரசு ஊழியர் ஒரு குற்ற வழக்குல லஞ்சம் வாங்கினாரோ இல்ல வேற ஏதாவது குற்ற இல்லையோ வழக்குலயோ அது ஓகே அவங்க கைதாகினால் 48 மணி நேரத்துல அவர்களுடைய அரசு பதவி, அந்த பணி அவர்களுக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்துவிடும். அவங்களுக்கு வேலையே போயிடும். அப்போ ஒரு அரசு ஊழியருக்கு அது இருக்கும்போது ஏன் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாது? இதுதான் நம்ம கேள்வி. இது நியாயம். ஓகே இது ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்ட்ட கேட்டா கூட சார் இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய யார் அந்த சார்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரியான திராவிட மாடல்கள் தான் இதை எதிர்க்கின்றனர். இதுதான் விஷயம். இல்ல என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா கூட எனக்கு இந்த மசோதா ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா 30 நாட்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டவர்கள் இல்ல குற்றவாளியா நிரூபிக்கப்படல, அங்க அங்க அது கரெக்ஷன் இருக்கு. 30 நாட்கள் அவர்கள் பிணை கிடைக்காமல் இருக்கின்றார். இது குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நான் சொல்றது புரிஞ்சுங்க. இப்ப நான் சொன்ன இந்த வழக்கெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த அமைச்சர்கள் மீதான இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் அமலாக்கத்துறை வழக்கு எடுக்குது. பிரெடிகேட் அஃபென்ஸ் பாங்க. ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குல இவங்க வழக்கு தொடுக்கப்பட்டு அதுல சட்டவிரோத பரிமாற்றம் நடந்திருந்தால் அதுலதான் இடி கேஸ் புக் பண்ணும். உதாரணத்திற்கு இப்ப பொன்முடி அப்படின்னு எடுத்துங்களேன், அவர் ஒரு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டவருக்கு யாரால போடப்படுது? மாநில அரசால் போடப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில தான் இடி விசாரிக்குது.
ஓகே. இடி நேரடியா வந்து குதிக்கல. இடி அந்த வழக்கின் அடிப்படையில தான் விசாரிக்கும். அந்த ம். பிரெடிகேட் அஃபென்ஸ் இங்க இப்ப உதாரணத்துக்கு அந்த 2 3 வழக்கு சொன்னேன், இதெல்லாம் தூக்கி போட்டாங்க. அப்போ ம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த இடி பதிந்த வழக்கும் போயிடும். ஏன்னா பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து கிளியர் ஆயிடுது அப்படின்றதுனால அதுவும் ஓகே. போயிடுது. சோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால இவங்க செய்யற ஓகே. மிஸ்டேக்குக்கு இடி பொறுப்பேற்காது, பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இது ம். குற்றவாளி இல்ல. நீங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நீதிமன்றங்களால் குற்றவாளி என்று சொன்னால்தான் அவர்கள் குற்றவாளி. இங்க ஆமா. விஷயம் என்னன்னா இந்த வழக்குகளின் அடிப்படையில முகாந்திரம் இருந்தால் வந்து நீதிமன்றம் விடுவிக்காது. அதனால ஓகே. ம். முகாந்திரம் இல்லாமல் ஈடி எந்த ஒரு வழக்கையும் எடுக்காது. சோ 30 நாளைக்கு அவங்க பெயில் கேட்டு நீதிமன்றம் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றம் ஏன் கொடுக்காது? உங்களுடைய குற்றச்சாட்டுல உங்க மேல வந்திருக்கிற குற்றச்சாட்டுல ஒரு முகாந்திரம் சந்தேகம். இருக்கிறது ம். ம். அப்படின்றதுனாலதான் அவங்கள வந்து விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வைத்து நீங்கள் சாட்சிகளை கலைத்து விடுவீர்கள், இந்த வழக்கிற்கு இடையூறாக இருப்பீர்கள் என்பதனாலதான் ஜெயில இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அப்படிதான் ஜெயில வச்சாங்க. அப்போ சரி. அவங்க எப்படி அமைச்சரா கண்டினியூ பண்ண முடியும், முதலமைச்சரா கண்டினியூ பண்ண இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெயில இருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் ஆயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. சோ அதை நீடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜெயில இருந்து வந்துட்டாங்கன்னாக்கா மறுபடியும் அமைச்சர் மறுபடியும் ஆகலாம். ஆகலாம். ஆமா, ஆகலாம். அதாவது ஓகே. ஓகே. ஜெயில இருக்கும் பொழுது நீங்க எப்படி மக்கள் பணியாற்ற முடியும் என்பதுதான் கேள்வி. ஓகே, காட் இட் சார். கரெக்ட் சார். பட் நான் என்ன கேக்குறேன்னா, பொய் வழக்கு போட்டாக்கா அது பாதிக்கப்படுறது யார் சார்? அதுதாங்க சொல்றேன், எந்த ஒரு பொய் வழக்குமே நிற்காது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சட்டவிரோத அதாவது இவங்க சொல்றது என்னன்னு சொன்னா இடி மாதிரியான அமைப்புன்னு தான் சொல்றாங்க. அப்போ ஆமா. இது எங்க இருந்து வருது? நீங்க இங்க ஊழல் பண்றீங்க, ஓகே. உங்க மேல ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கின் அடிப்படையில தான் அவங்க போடுறாங்க. அப்போ இதுல சரிங்க வந்து சார். நீங்க போலி வழக்குன்றது இதுல எங்கேயுமே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ ஓகே. நீங்க அதே ஓகே. மாதிரி எந்த ம். ஒரு பெயில் வந்து எப்பொழுதுமே கொடுத்தாகணுங்க. நீதிமன்றம் வந்து பெயில் ம். இஷ்யூனா அது வந்து கொடுத்தா ஆகணும். முகாந்திரம் இல்லை என்று சொன்னால் பெயில் கொடுத்துருவாங்க. முகாந்திரம் இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க அந்த வழக்கை நீங்கள் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தானே பெயில் ஓகே. மறுக்கப்படுகிறது. ஓகே. அப்ப ஓகே நான் என்ன சார். சொல்றேன், நீங்க இங்க நான் குற்றவாளின்னே சொல்லல. ஒருவேளை ஓகே. அந்த நபர் வந்து குற்றமற்றவராக கூட வெளியே வரலாம். ஆனால் ஓகே. நான் கேட்பது உங்களை மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? ஒரு அமைச்சரையோ முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ இவர்கள் ஓகே. மக்கள் பணியாற்ற வேண்டும். 30 நாளைக்கு மேல உங்களால வெளியவே வர முடியல, வெளி ம். உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பே இருக்காது என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் எப்படி மக்கள் பணியாற்ற முடியும்? அரசு கண்டிப்பா சார். நிர்வாகம் எப்படி செயல்பட முடியும்? அதனாலதான் இது. ஓகே சார். ஆனா இப்ப நீங்க திமுக அவர்களை பார்க்கும்போது திமுகவை அச்சுறுத்தவும் திமுக போல எதிர்கட்சிகளை அச்சுறுத்தவும் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குதான் வந்துட்டு திமுக தரப்புல சொல்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு இது கருப்பு தினம் அப்படின்னுட்டு சொல்றாரு. காங்கிரஸ் தரப்புல ஏற்கனவே அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை வந்துட்டு தங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தி எதிர்கட்சியினரை கைது செஞ்சிருக்காங்க பாஜக அப்படின்னுட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப சட்டத்தையும் வந்துட்டு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, விமர்சனங்கள் அப்படித்தான் இருக்கும். ஊழல்வாதிகள், முறைகேடு செய்பவர்கள் அவர்கள் அச்சப்படத்தான் செய்வார்கள். இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஏன் கையில லத்தி கொடுக்குறாங்க, ஏன் யூனிஃபார்ம் மாட்டிருக்காங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நம்ம எல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட முடியுமா? நீங்க ஒரு போட முடியாது. எஸ்பி மாதிரி போட்டு போக முடியுமா? ஒரு போலீஸ்காரன் ட்ரெஸ் முடியாது நீங்க சார். ஏன் போட முடியாது? அதுதான் யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்முக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. ஏன் லத்தி கொடுக்குறாங்க, ஏன் துப்பாக்கி கொடுக்குறாங்க, ஏன் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய, குற்றங்களை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது. இவ்வளவுதாங்க ஓகே. விஷயம். அப்போ நீங்க ஓகே. பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை பார்த்து நீங்க வந்து என்னைக்காவது பயந்துருக்கீங்களா? இல்ல ரோட்ல சார். போகும்போது ஏன் இல்ல? ஏன் இல்ல? நான் தப்பு பண்ணல. அப்புறமா என்னங்க? அதனாலதான் இந்த சட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாருன்னு நீங்களே யோசனை பண்ணீங்க. இந்த சட்டத்தை பார்த்து யார் பயப்படுறாங்க? தப்பு தவறு பண்ணவங்க தான் செய்பவர்கள் தான். பயப்படுவாங்க. நானும் நீங்களும் ஏன் பயப்படணும்? நான் குற்றம் செய்யவில்லை, நான் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திலேயோ போதைப் பொருளையோ கடத்தல, நான் ஏங்க பயப்படணும்? நீங்க ஏங்க பயப்படணும்? இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் வந்தாருன்னா நீங்க வந்து நானும் நீங்களும் பார்த்து சலித்து அடிப்போம். ஆனா ஒரு கண்டிப்பா சார். தீவிரவாதி என்ன செய்வான்? பயந்து ஓடுவோம். ஓடுவான். இவ்வளவுதாங்க விஷயம். இந்த சட்டத்தை ஓகே. பார்த்து இதுதாங்க பயப்படுறாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே சார்.
இப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறை கைதின் போது வந்துட்டு செந்தில் பாலாஜியின் நிலை என்ன ஆச்சுன்னுட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம பேசினதுதான். இன்னும் சொல்ல போனாக்கா அவர் பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னுட்டுன்னு திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அவரும் வந்துட்டு அவர் சொல்ற அளவுக்கு வந்துட்டு அப்போதைய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஊழல்னு சொன்னாங்க. இப்ப அமித்ஷா அவர்களே வந்துட்டு நிறைய மேடைகள்ல அதை பேசி இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. நான் சொல்றேன் இப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டோம். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, துணை முதல்வரின் நெருங்கிய நண்பரான ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரத்துக்காக கடுமையான கண்டனத்தை நீதிமன்றமே பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகளை மட்டும் குறிவைக்கிற அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஆளுங்கட்சியான பாஜகவை சேர்ந்தவர்கள் மீது பாய மறுப்பது ஏன்னு இந்தி கூட்டணி கேக்குறாங்க. அதாவது அதுல ஒரு நியாயம் இருக்குதானே சார்? இல்ல, அதாவது பாஜகவினர் தவறு இது வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிரான அமைப்பு இல்ல அமலாக்கத்துறை. நல்லா புரிஞ்சுங்க. ஓகே. யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். உதாரணத்துக்கு கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு புகார் வருகிறது. உடனடியா இடி வந்து அங்க ரெய்டு பண்ணுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இடி உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இவங்க தெரியாத போய் பேசிக்கிறாங்க. பட் டெய்லியா உட்காந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க முடியும். அப்படி பண்ண முடியாது. இங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுங்க. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நீங்க வந்து செந்தில் பாலாஜி விவகாரத்துல என்ன ஆச்சு? நீதிமன்றம் என்ன கேக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், பிரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. பிரெடிகேட் அஃபென்ஸ்ல ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கு இருக்குது. அந்த குற்ற வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி நிறைய பேருக்கு வந்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னு பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யத்தான் இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனை. நல்லா புரிஞ்சுங்க. சோ அமலாக்கத்துறை நேரடியா செந்தில் பாலாஜிட்ட போல, ஏற்கனவே இதே தமிழக மாநில அரசால் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில அந்த முகாந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் செந்தில் பாலாஜி மீதான சோதனை, சட்டவிரோத பணிப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா பாக்குறதுக்காக போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீதிமன்றம் என்ன கேக்குது? செந்தில் பாலாஜி வழக்கில் சமீபத்துல தான் நம்ம சொல்லியிருக்காங்க, 2500க்கும் மேற்பட்டவர்கள் மீது நீங்கள் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள். எதுக்காக? பாதிக்கப்பட்டது யார்? அந்த வேலை வாங்கி தரது 2500 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான். காசு கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள குற்றவாளிகளை சேர்த்திருக்கிறாங்க. ஏன்னா லஞ்சம் கொடுத்தாங்கன்ட்டு. அதனால்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்பதற்காக, அதாவது டிலே செய்யணும். 2500 பேர் விசாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதற்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்கன்ட்டு கடுமையாக தமிழக அரசை சாடி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். சரியா? இப்போ இந்த இடத்துல அந்த வழக்கை ஒட்டித்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணையே இருக்கும்ன்றத புரிஞ்சுங்க. சோ நீங்க இந்த வழக்குல என்ன தாக்கமோ அதனுடைய தாக்கம் அங்கே இருக்கும். அதனாலதான் டிலே ஆகுது. அதனாலதான் சில பிரச்சனைகள்லாம் வருது. இதுதான் உண்மை. இதுதான் எல்லா வழக்குகள்லயுமே நடந்து. அதை தாண்டி அமலாக்கத்துறை செயல்பட வேண்டும். அவங்களை இதை தாண்டி பல்வேறு விசாரணைகள்ல பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம், நியாயம் அங்கே இருக்கிறது அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இடியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தான் செயல்படுறாங்க. அதனால இந்த குற்றச்சாட்டு என்பது தவறானது. பல ஆளும் கட்சியை, எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மீது கூட உறுதியாக இந்த மாதிரியான அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்ல, பல்வேறு தொழிலதிபர்கள், பல்வேறு இந்த கான்ட்ராக்டர்ஸ் சொல்லுவோம், மெயினிங் பண்றவங்க, இந்த மாதிரி சட்டவிரோதமாக யார் எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் மீதும் இடி பாய்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 1750க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு தேதியில நிலுவையில் இருக்கின்றன. எங்க?
இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் நீதிமன்றத்துல 1750க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னைக்கும் நிலுவையில் இருக்கின்றன என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசும்போது, செந்தில் பாலாஜி கைதான போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னுட்டுன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதை எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சோதனைகள்ல பல திமுக அமைச்சர்கள், முன்னாள் எம்பிகள் மீது நிறைய வழக்குகள் எல்லாம் பதியப்படும் போது அப்படி எந்த வீடியோவும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிடல. இப்ப இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா சபரீசன் அவர்களோட பினாமி தான் வந்துட்டு செந்தில் பாலாஜின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. அதனாலதான் சபரீசன் அவர்களே வந்துட்டு மருத்துவமனைக்கு போய் பார்த்ததாவும் அப்ப சொன்னாங்க. இப்ப ஒருவேளை மத்த யாரும் அந்த அளவுக்கு முக்கியமானவங்க இல்லைன்னுட்டு முதல்வர் நினைக்கிறாரா? இல்ல அப்படி இல்லைங்க. சட்ட ரீதியாக இதுல ஒண்ணும் செய்ய முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன். இங்கு ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாநில அரசுகளால் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையை வைத்துக் கொண்டுதான், அந்த முகாந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் நடைபெறுகின்றன. அதனால அரசியல் டயலாக இதெல்லாம் பேசலாமே தவிர அதிகபட்சம் என்ன பண்ற அரசியல். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, டி.ஆர். பாலு சொன்னாரு, அவர் வந்து பேண்ட்ல யூரின் போற அளவுக்கு குடும்பப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து இது இவங்களுடைய மலிவான அரசியல். இதை தாண்டி வேற எதுனா இருக்கா சொல்லுங்க? இதை தாண்டி வேற என்ன? ரொம்ப கேவலமான விஷயம் இதெல்லாம். அதனால இவங்க இப்படிதான் செய்வாங்க. இன்னைக்கு அவ்வளவு தூரம் ஜெயில இருந்த போது 2 மாசத்துக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. யாருக்கு? செந்தில் பாலாஜி. இப்ப ஜெயில இருந்து வந்த பிறகு அவ்வளவுதான். அவன் நல்லா இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அவர் நல்லா சரிங்க. அப்ப அட்மாஸ்பியர் சரியில்லைனாக்க உங்க சிறைத்துறை மோசமானதாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ சிறைத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணுமா வேணாமா? ஏன் பண்ணல? உங்க ஆட்சி நிர்வாகம் மோசம் தானே. சிறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல அட்மாஸ்பியர் கொடுத்தானே ஆகணும். அப்போ சிறைத்துறை அமைச்சரா இருக்கிற ரகுபதியை ராஜினாமா அவர் டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் ஸ்டாலின் அவர்கள். வேணும்னா செந்தில் பாலாஜியை கூட அவர் சிறையில இருந்து வந்த மறுநாள் அமைச்சர் ஆக்கினாரு. சிறைத்துறைக்கு அவர் அமைச்சரா போட்டிருக்க வேண்டியதுதானே அவரை. இப்ப அடுத்து வந்துட்டு தொடர்ந்து இந்த அதிமுகவுல இருந்தும் பாஜகவுல இருந்தும் சிலர் வந்துட்டு திமுகவுல இணையறத பார்க்க முடியுது. இப்ப RSS பின்புலம், நான் சொல்லிடுறேன் சார், RSS பின்புலம் கொண்ட பாஜகவில் பயணிச்ச முன்னாள் MP மைத்ரேயன் இப்ப அவர் வந்துட்டு தன் திமுகவுல இணைச்சிருக்காரு. 1999 திமுக கூட பாஜக கூட்டணி வச்சாங்க அப்படின்றதுனால அதை எதிர்த்துதான் வந்துட்டு அதிமுகவுல இணைவதா சொன்னவர். இன்னைக்கு நேரடியாவே திமுகவுல இணைஞ்சிருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு சில தனிநபர்கள் வந்து ஒரு கட்சியை விட்டு போறதெல்லாம் நான் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்லை. பட் ஆனா மைத்ரேயனை பொறுத்தவரையிலும் அவர் தன்னுடைய ஒரு நிலையில அவர் இல்லை கடந்த சில வருடங்களாகவே என்பதை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுக இருந்தாரு, அதுக்கப்புறமா தடால்னு ஓபிஎஸ் கிட்ட போனாரு, அப்புறமா இபிஎஸ் கிட்ட போனாரு, அதுக்கப்புறமா மறுபடியும் பிஜேபிக்கு வந்தாரு, மறுபடியும் இபிஎஸ் கிட்ட போனாரு, அப்புறமா இப்ப திடீர்னு வந்து திமுக போய் முரசொலியில வந்து கடிதம்லாம் எழுதுறாரு. அவர் ஒரு நிலையில இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதனால அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், அதுல வந்துட்டு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் களம் காண்றாரு. இண்டி கூட்டணி சார்பில் வந்துட்டு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு தமிழர் வெர்சஸ் தெலுங்கர் அப்படின்னு ஒரு சூழல் பார்க்க முடியுது. ஆனா இந்த சூழல்லையும் திமுக தரப்புல தமிழர் ஒருவரை ஆதரிக்க மறுக்கிறாங்களே அப்படின்னுட்டு தான் ஒரு கஷ்டம் இருக்கு. இல்லங்க, சிபி ராதா பிரியா, இதுல 2 விஷயம். நம்ம தமிழர் தெலுங்கர் இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிறுத்துகிறது. ஆனால் நாங்களே சொல்லுகிறோம், ஒரு தமிழர் என்கிற காரணத்தினால நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு ஏன் திமுக சொல்றோம்? நல்லா சொல்லுங்க. ஆனா அதே விஷயத்த அவங்களே கேட்கறாங்க, அப்போ தெலுங்குன்றதுனால சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவிக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சந்திரபாபு நாயுடு என்னைக்குமே முதல்ல தேசியத்தை தான் முன்னிறுத்தினார். இந்தியா அப்படின்னு சொல்றாரு.
என்ன, அவர் ம். அவருடைய நிலைப்பாடு ஹிந்தியில என்னன்னு பாருங்க. அலுவல் ம். மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவருடைய ஓகே. நிலைப்பாடு பல்வேறு ம். ம். விஷயங்கள்ல இந்த ம். திமுகவை மாதிரி நான் எனக்கு முதல்ல இதுதான் அதுதான் அப்படிலாம் அவங்க பேசுறது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா, அதன் பிறகுதான் தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஓகே. ஓகே. ஆந்திரா ம். இந்தியாவிற்குள் இருப்பதால் தான் நான் இந்தியாவை நேசிக்கிறேன், ஆந்திராவை நேசிக்கிறேன்னு தெளிவா சொல்றாரு. சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார். ஆனா ம். அவர்களுடைய அந்த மாநில உணர்வு என்ற நிலைப்பாடு என்பது அவர்களுடைய தெளிவானது, தெளிந்த நீரோடை போனது. ஆனா இங்க ஓகே என்ன சார். சொல்றாங்க, தமிழனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாங்கல்ல. ம். அதனாலதான் நீ தமிழன்றனால அப்ப ஆதரவு கூடன்னு சொல்ற. உனக்கு அரசியல் எதுவும் கிடையாது. ஆ. திமுகவினருக்கு அரசியலை தாண்டி, தாண்டி. மதத்தை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நான் தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்றீங்கல்ல. அதனாலதான் சொல்றோம், நீ தமிழர் என்று சொல்வதனால நீ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கூட சொல்றோம். இப்போ அது ஓகே. ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவருக்கு ஆதரவு நீங்க கொடுக்கலன்னு சொன்னாக்க, நீங்க இவ்வளவு நாள் தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டதெல்லாம் வெறும் மோசடி வேலை என்பது நிரூபணமாகி விடுகிறது. அதனால அந்த இல்ல அந்த சார். ஆர்கியூமெண்ட் இங்க எடுபடாது. உங்க ஏன் திமுகவுக்கு மட்டும்தான் எடுபடும்? இப்ப நாங்க ம். அதனாலதான் நாங்க தெளிவா சொல்றோம். ம். என்ன, திமுக சொல்றதுக்கு காரணம் அதான். நீங்க ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். மாநில தமிழ் தமிழ் என்று தமிழுக்காகவே உயிரை கொடுப்பதா சொல்றதெல்லாம் தவறு என்பதை சொல்வதற்காகத்தான் சொல்கிறது. நிரூபியுங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே. திமுக திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராவே இருந்தாலும் அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர், அதனால ஆதரிக்க முடியாதுன்னு திமுக எம்பி கனிமொழி அவங்க சொல்றாங்க. ஆனா இது இன்னொரு விஷயம், நானே ஹிண்ட் கொடுத்துடுறேன். 1999 சிபிஆர் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணின கட்சி தானே திமுக. இல்ல அதுவும் நல்லகண்ணு அவர்களுக்கு எதிரா அவர் களம் கண்டப்போ நல்லகண்ணு அவர்களை கடுமையா சாடியது இதே திமுக தானே சார்? இல்ல நீங்க அப்படியெல்லாம் நம்ம ஒரு அரசியல்ல பார்க்க முடியாதுங்க. அதுக்காக நல்ல கொண்ணுக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எதனா குறைஞ்சு போயிடுறாரா? அப்படிலாம் கிடையாது. நல்லா ஓகே. புரிஞ்சுங்க. தட் ஐ வில் நாட் ம். டேக் தட் ஆர்குமெண்ட். ஓகே. இன்னைக்கு அன்னைக்கு கட்சி திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்துச்சு, ஆதரவு தெரிவிச்சாங்க. சோ அந்த அந்த ஆர்குமெண்ட் விட்டுருங்க. ஆனால் நாம சொல்வது, ம். நீங்கள் தமிழனுக்காக எந்த தமிழனுக்காக வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்வோம், எங்களுக்கு இந்தியாவை விட தமிழ் தான் முக்கியம், தமிழர் தான் முக்கியம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது ஓகே. நீங்க கம்பார்ட்மே நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் இது நாள் வரையில சொல்லிக் கொண்டிருந்த தமிழ் என்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்க முடியும்னு சொல்றோம். வேற ஒண்ணு. ஓகே. ஓகே சார். இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு இத்தனை கேள்விகள் எனக்குள்ள இருந்தது, மக்களுக்குள்ள இருந்தது. ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்கீங்க. அதுவும் அந்த மசோதாக்களை பத்தியும் ஆகட்டும், இப்போ அந்த தமிழர் தெலுங்கர் அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சது. இது போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி மிக்க பிரியா. நன்றி.